ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சோர்வு இல்லாமல் எப்படி ஓடணும், அதுதான் இன்னைக்கு டாபிக். ஓகே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. இல்லை, ஆண்டவருக்காக ஓடணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா சோர்வு, இளைப்பு. ஒரு சோர்வு வந்துடுது நம்மளே அறியாமல், ஏன் எதுக்கு என்னன்னு தெரியாமல் நம்மளே அறியாத சோர்வு நம்ம வாழ்க்கையில் வந்துடுது. ஸோ இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, so that you will not grow weary and lose heart. ஸோ நீங்கள் சோர்ந்து போகாமல் இளைப்புள்ளவர்களாய் ஆகாதபடிக்கு, யூ grow weary and lose heart, அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ போன மாதம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே ஓடுறவன் எப்படி ஓடுவான், நான் உண்மையாக ஓடுறேனா இல்லையான்றதை பார்த்தோம். இந்த மாதம் என்ன பார்க்க போகிறோன்னா, உண்மையிலே ஓடணும்னு நினைக்கிறேன்னா என்ன பண்ணணும், இலைப்படையாமல் இருக்கிறதுக்கு, என் இருதயம் லூஸ் அண்ட் ஹார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், சோறு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான். ரைட், இந்த சில விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆண்டவருக்காக அழகாக எளிமையாக எளிதாக ஓடலாம். ஸோ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்ம வாழ்க்கையை சூழ்ந்து இருக்கிறது யார்? What surrounds our life? Also இந்த எபிரேயர் நிருபர் சொல்றாரு, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறபடினால். முன்னாடியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா மோசே பற்றி பேசுவார், எலியா பற்றி பேசுவார், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல தேவ மனிதர்களை பற்றி பேசுவார். இன்னைக்கு கேள்வி, உன் லைஃப்பை சூழ்ந்திருக்கிறது யார்? உன் லைஃப்பை சுற்றி யாரை வச்சிருக்கிற? ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட், இப்படி சுற்றி பார்த்தா என் லைஃப் என்னை சுற்றி யார் இருக்கிறா? டாக்கிங் பீப்புள் பற்றி மட்டும் பேசலை, ஜனங்க மட்டும் கிடையாது, மைண்ட் லெவலில் கூட யாரை என்னை சுற்றி வச்சிருக்கிறேன். who are around me decides who you are. whom surrounds yourself. உங்களை சுற்றி யாரை அலோவ் பண்ணுற? who is your circle? இங்கே நிருபர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க அப்படின்றாரு. who surrounds you? நம்ம லைஃபு ஒவ்வொரு ஆங்கிளையும் நான் சுற்றி பார்க்கும்போது யார் என் கண்ணில் தென்படுறா, யாரை நான் பார்க்குறேன்? ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னும் போது நான் சுற்றி பார்க்கும் பொழுது யாரெல்லாம் என்னை சுற்றி இருக்கிறா? டிசைட்ஸ் who you are. உன் வாழ்க்கையை அதுதான் தீர்மானிக்குது. whom do you keep around your life? அதுதான் நம்ம வாழ்க்கையை டிசைட் பண்ணுற ஒரு ஆஸ்பெக்டாக இருக்குது. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. பாயிண்ட் 1 அபவுட் whom surrounds you, நம்மளை சுற்றி யார் நிற்கிறான்றது. பாயிண்ட் 2, நம்ம வாழ்க்கையில் வருகிற சூழ்நிலைகளை, பாரமான காரியங்களை, பாவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? நிருபர் சொல்கிறாரு, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்டு அப்படின்னு. டஸ்ட் இட் ஆஃப், தள்ளிவிடு. சம் ஸ்ட்ரகிள் வித் இட். சிலர் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறது தெரியல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறார். நிருபர் ரொம்ப ஈஸியாக சொல்கிறாரு, தள்ளிவிட்டு, டஸ்ட் இட் ஆஃப். நம்ம வாழ்க்கையை நெருக்குகிற நிறைய காரியம் இருக்குது. அது பாவமாக இருக்கலாம், அது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். சிம்பிள், டோன்ட் ஃபைட் வித் இட், டஸ்ட் இட் ஆஃப். அதை உதறி தள்ளி விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி நிருபர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் திங், whom you make yourself surrounded. யாரை உன் வாழ்க்கையை சுற்றி யாரை அமைக்கிற? நான் எப்பவுமே சொல்லுவேன் நிறைய பேர்கிட்ட, ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி குரூப் அப்படின்னு சொல்லி. உன்னை சுற்றி நீ யாரை வச்சிருக்கிறன்றது தான் உன்னை டிசைட் பண்ணும். உன்னை சுற்றி யாரை அமைச்சிருக்கிறன்றது தான் உன்னை டிசைட் பண்ணும். The people around you, very careful, be very careful of the people around you. Construct the people around you. நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பழைய காலத்தில் இந்த கோட்டைகள்லாம் கட்டும்போது சுற்றி மதில் சுவர்னு ஒன்று கட்டுவாங்க. அந்த கோட்டை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நீ எவ்வளோ வேணா ஸ்ட்ராங்காக கோட்டையை கட்டு, கோட்டை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? நீ சுற்றி கட்டி வச்சிருக்க மதில் சுவரை தான். யுவர் லைஃப் இஸ் டிபெண்ட் ஆன் த பீப்புள் யூ கீப் அரவுண்ட் யுவர் செல்ஃப். இங்கே நிருபர் சொல்றாரு, மேகம் போன்ற சாட்சிகளை நம்மை சூழ்ந்து நிற்பதற்கு யார் உங்களை சூழ்ந்து இன்னைக்கு நிற்கிறா? which witness do you have around yourself? எந்த மாதிரி ஜனங்க உங்க சுற்றி இருக்கிறாங்க? full of college friends, they make your life. full of office friends, they make your life. சுற்றி only family relations, they make your life. whom do you keep around yourself? they decide who you should be. அவங்க தான் முடிவு பண்றாங்க. today think,
யாரை நம்ம சுற்றி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு. வாண்ட் டு க்ரோ ஃபார் காட், லிவ் ஃபார் காட், ரன் ஃபார் காட், ஹேவ் சச் பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி தேவனுக்காய் ஓடுகிறவர்களை கட்டுங்க. நம்ம தான் கட்டணும். வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாவங்களை உட்காந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்கோமா, இல்லை தட்டி உதறோமா? டுடே மெனி பீப்புள் ஹேவ் செல்ஃப் சிம்பத்தி. செல்ஃப் சிம்பத்தி நிறைய பேர் இருக்கு. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இது வந்துடுச்சு, ஐயோ எனக்கு இது வந்துடுச்சு. நிருபர் தெளிவா சொல்றாரு, நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு. டு யூ வாண்ட் டு ரன் ஃபார் காட்? ஆண்டவருக்காக ஓடணும்னு ஆசைப்படுறியா? ஆண்டவருக்காக ஓடணும்னு நினைக்கிறியா? டஸ்ட் ஆஃப் திங்ஸ், உன்னை நெருக்குகிற, உன்னை எதிர்த்து வருகிற காரியங்களை டஸ்ட் ஆஃப் பண்ண பழகணும். நம்ம டோன்ட் கீப் சிம்பத்தைசிங் ஆன் திங்ஸ். எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, ஐயோ இந்த போராட்டம், எனக்கு இந்த ப்ராப்ளம், எனக்கு இது, எனக்கு இந்த பாவம் வந்துருச்சு, இந்த பாவம் என்னை நெருக்குது. ஜஸ்ட் டஸ்ட் இட் ஆஃப். தட்டு, உதறி தள்ளு. ஹேவ் தட் ஆட்டிட்யூட் இன் லைஃப்.